சிறுமியை நாள் போராளி என்று சொல்லிக் கொள்ளுகின்ற நபர் ஒருவர் துஷ்பிரயோகம் செய்த சம்பவம் தொடர்பாக வவுனியா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாகத்தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். பதினாலு வயதுடைய சிறுமி துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாகியுள்ளதாக முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வவுனியா போலீஸ் நிலையத்திலே இவ்வாறு ஒரு முறைப்பாடு தற்பொழுது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த பிப்ரவரி மாதம் முன்னாள் போராளி என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொண்ட நபர் ஒருவர் இவ்வாறு அந்த சிறுமியை துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கியதாக ஈச்சங்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் வசிக்கின்ற தாய் ஒருவர் தனது மகளுக்கு நடந்த அநீதி தொடர்பாக முறைப்பாடு ஒன்று கொடுத்திருக்கின்றார். அந்த காலகட்டத்திலே இவ்வாறு ஒரு சம்பவம் நடந்தது தாய்க்கு தெரிந்தது. அந்த நேரத்தில் முன்னாள் போராளி என்று சொல்லிக் கொள்ளுகின்ற நபர் அந்த சிறுமியின் தாயை மிரட்டியதாக கூறப்படுகின்றது. அதாவது இது தொடர்பாக வெளியில் சொன்னால் நான் என்ன செய்வேன் என்று தெரியும் தானே என்று மிரட்டியதாக கூறப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து அந்த நபரின் மிரட்டலுக்கு பயந்து இது தொடர்பாக அவர் எங்குமே சொல்லாமல் முறைப்பாடு கொடுக்காமல் இத்தனை மாதங்கள் பொறுமையாக இருந்திருக்கின்றார். இப்படியான சூழ்நிலையைத்தான் குறித்த நபர் முகநூலில் ஆயுத போராட்டம் தொடர்பாக சில கருத்துக்களை பகிர்ந்த நிலையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தற்பொழுது சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கின்றார். அவர் தற்பொழுது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்ற இந்த சூழலில் அவரால் துஷ்பிரயோகத்திற்குள்ளான சிறுமியின் தாயார் அவர் செய்த அந்த விவகாரம் தொடர்பாக வவுனியா போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடு கொடுத்துள்ளதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து மேலதிகமான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக தற்பொழுது செய்திகள் வெளியாக இருக்கின்றது. நலன்புரி சங்கம் என்கின்ற ஒன்றை அவர் இயக்கி வருகின்றார் என்று மேலதிகமான தகவலும் கூறப்படுகின்றது. இப்படியான சூழ்நிலைத்தான் இந்த சம்பவத்தை குறித்த நபர் செய்திருக்கின்றார். உண்மையிலே சமூகத்தில் தற்பொழுது தங்களை ஒரு பெரிய ஆட்களாக அல்லது தங்களை ஒரு அந்தஸ்துடையவர்களாக அல்லது சமூகத்துக்காக தங்களை அர்ப்பணிக்கின்றனர் என்று சொல்லிக் கொள்ளுகின்ற பெரும்பாலான நபர்களுக்கு பின்னாலே இப்படியான பல அசிங்கங்கள் பல சமூகத்துக்கு எதிரான அநீதிகள் இருக்கின்றது என்பதுதான் உண்மை கருத்து. அது விளங்கிக் கொள்ளாமல் தான் புலம்பெயர் தமிழர்களில் இருந்து அனைவருமே பணங்களை கொடுத்து அந்த பணத்தை வைத்து 4 பேரை இவர்கள் இங்கு சீரழிப்பதாகவே இருக்கின்றது. ஒருவரை உடனடியாக நம்பாதீர்கள், அவர்களது பின்புலம் தொடர்பாக யோசியுங்கள். ஒருவர் ஒரு பொது அமைப்பில் இருக்கின்றார் அல்லது ஒருவர் 4 பேருக்கு உதவி செய்கின்றார் சொன்னால் அவர் எப்படியாப்பட்டவர் என்பது தொடர்பாக விசாரியுங்கள். அவர் போடுகின்ற அவர் கதைக்கின்ற விதங்களை வைத்து அந்த நேரத்திலே முடிவு செய்யாதீர்கள் இவர் நல்லவர் என்று. பின்னால் நடக்கின்ற சம்பவங்கள் தொடர்பாக உங்களுக்கு தெரியாது, தெரிய வாய்ப்பில்லை. தெரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். மீண்டும் ஒரு காணொளி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் அஜயகாந்தன்.